வணக்கம் நண்பர்களே. தற்போது நம்மளுடைய பயணம் எங்கே மேற்கொண்டிருக்குன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவலுப்பட்டினம் அருகில மண்டல ஆராய்ச்சி நிலையம் பையூருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். எதற்காக போயிருக்கோம்னா, மதிப்புக்குரிய தமிழ்ச்செல்வன் ஐயா அவருடைய பணி நிறைவு. இவர் இவர் காலங்கள் பார்த்தா 2017 to 20ஆம் ஆண்டு பேராசிரியர் மற்றும் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதிவு வைத்தவர் ஹெட் இவர். ஐயாவை தான் நீங்கள் இப்போ தற்போது பார்த்துட்டு இருக்கீங்க. இவளுடைய புகழை நம்ம வார்த்தையால் சொல்லாத அளவுக்கு ஐயாவுடைய புகழ். எப்படி மண்ணுக்கு மண்புழு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு புகழை பேசுவான் இவர். ஐயாவை மண்ணின் தோழன், விவசாயின தோழன், பல புகழுக்கு சொந்தக்காரர் ஐயா. இப்போ இவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயா அவர் கிளாஸை பார்க்கும்போது மிகவும் அற்புதமாக கேட்குற அளவு இருக்கும். விவசாயிகளுடைய புரியும் அளவுக்கு இவர் கிளாஸ் எடுப்பார். விவசாயத்துடைய சந்தேகத்தை கேட்கும்போது அவர் தோட்டத்திலேயே போயிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த அளவு பொறுமைசாலி, முகம் சலிக்காத அளவு விவசாயிகளை நேசிப்பார் இவர். எப்பயுமே நாங்கள் விவசாயிகிட்ட ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட முகம் சுளிக்காத அளவு நாங்கள் பார்த்து இருக்கிறது இவர் தான் ஐயா. மிகவும் வருது மண்ணை நேசிக்கவர். எப்பவுமே இவர் மண்ணை பற்றியும் புதிய புதிய ஆராய்ச்சி நிலையத்தெல்லாம் மேற்கொள்வார். இவர் காலத்தில் தான் பையூர் ஆராய்ச்சி மாவுக்கான ஆராய்ச்சி நிலையத்தையும் இவர் தொடங்கப்பட்டது. அவ்வளோ ஒரு புகழ்மிக்க ஐயா அவர்களை சொல்லலாம். பல வெரைட்டி நெல்லுகளை இவர் அறிமுகப்படுத்தி இருக்காரு இவர் காலகட்டத்தில். தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம தற்போது பாருங்கள், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கிரேப்பு இது ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. இது சுமார் 100க்கும் மேற்பட்ட வகைகள் வெரைட்டிஸை பார்த்துட்ருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் இயரில் பார்க்கும்போது கண்டிப்பாக விவசாய பயன்பாட்டுக்கு வரும். இது நல்ல முறையில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. தோட்டக்கலை கல்லூரியில் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்களா, இதெல்லாம் துருப்பிடிக்காத எஸ்எஸ் ஸ்டீல் கம்பியில் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் வருங்காலத்தில் இதுதான் மிக பிரசித்தி பெற்ற திகழும். இது கிரேப்புக்கு மட்டும் கிடையாது, வெஜிடபிள் எல்லாமே இது பயன்படுத்திக்கலாம். இது சுமார் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு இதுக்கு உழைக்கக்கூடியது. திரும்ப இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை விவசாயிகளை. வருங்காலத்தில் காய்கறிகள் எல்லாமே மினி டிராக்டர் வச்சு உழவு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வருமானத்தை ஈட்டும் வகையில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற விவசாய யூடியூப் சேனல் பார்க்காத பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.